ஓம் நம சிவாயா. சிவாலய ஓட்டத்தோட 3வது வீடியோ பார்க்கலாமா? முஞ்சிறை திருமலை மகாதேவர் கோவில் மார்த்தாண்டத்துல இருந்து 8 கிலோமீட்டர் தூரத்துல இந்த கோவில் இருக்கு. இந்த கோவிலோட மூலவரை சூலபாணின்னு சொல்றாங்க. பிரணவத்தின் பொருள் தெரியாததால் படைப்பு கடவுளான பிரம்மனை முருகன் சிறைபிடித்து வைத்த இடமே முஞ்சிறைன்னு சொல்றாங்க. அப்போது பிரம்மனின் முன் தோன்றிய வடிவமே சூலபாணி என்ற ஒரு கதையும் சொல்றாங்க. அதே சமயம் முஞ்சிறை கிராமத்தை ராமாயணத்தோட இணைக்கும் வாய்மொழி கதைகளும் உள்ளது. அதாவது ராவணன் சீதையை சிறை வைத்த முதல் இடமே முஞ்சிறை அப்படின்னு சொல்றாங்க. திக்குறிச்சி மகாதேவர் கோவில் நம்பூதிரி ஒருவரோட கனவுல சிவபெருமான் தோன்றி ஆற்றோட கரையில எனக்கு ஒரு கோவில் அமைக்க கட்டளையிட்டு இருக்கிறாரு. அவர் தன் சொத்துக்களை விற்று கோவில் கட்டியதாகவும் சொல்றாங்க. இந்த கோவிலில் நந்தி இல்லை. திக்குறிச்சி ஊருக்கு ஒரு முறை வந்த காளை அந்த ஊர் மக்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துருக்கு. ஊர் மக்கள் கல்லால் இருந்து அதை விரட்டி பார்த்துருக்காங்க. ஆனா அது மிரண்டு விரட்டியவங்களை எதிர்த்திருக்கு. இதை அறிந்த தரணநல்லூர் நம்பூதிரி அந்த காளைய தாமிரபரணி ஆற்றோட கரையில மூழ்க செய்திருக்காரு. அப்போது அந்த கோவிலில் இருந்த நந்தியும் மாயமாகி விட்டதுன்னு கதை சொல்றாங்க. அதன் பிறகு இந்த கோவிலில் நந்தி வைக்க வேண்டாம் அப்படின்னு ஊர் மக்கள் முடிவு செய்ததா சொல்றாங்க. திருப்பரப்பு மகாதேவர் கோவில் 12 சிவாலயங்களின் 3வது கோவில் குமரியின் குற்றாலம் என்று அழைக்கப்படுற திருப்பரப்புல இருக்கு. கோவிலின் மூலவரான சிவன் வீரபத்திரர் ஜடாதரர் எனவும் அழைக்கப்படுறாரு. வீரபத்திரரும் காளியும் சேர்ந்து தட்சண வதம் செஞ்ச பிறகு தியானம் செய்யறதுக்கு திருப்பரப்பு ஊர்ல வந்திருக்காங்க. கன்னி பெண்கள் நல்ல கணவன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கோவில்ல வழிபடுறாங்க. திருப்பரப்பு அருவி பாயும் பகுதியில ஒரு குகை இருக்கு. இங்கு காளி படைப்பு சிற்பமாக இருக்கிறாள். திருநந்திக்கரை திருநந்தீஸ்வரர் கோவில் இந்த கோவில் வெயில் அறியாத ஊரில் இருக்கிறதுன்னு சொல்றாங்க. நந்தியாறு கரையில சோலையாக வளர்ந்த மரங்களுக்கு நடுவே உள்ளது இந்த கோவில். இந்த ஊர் தலைவர் உளுத்துப்பாறை அடிவார ஏரியின் நடுவில் சிவலிங்கம் மிதப்பது போல கனவு கண்டிருக்காரு. அடுத்த நாளே ஏரியின் நடுவில் ஒரு சிவலிங்கம் முளைச்சிருக்கிறதையும் ஊர் மக்கள் பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் மன்னர் உதவியோட அதை பிரதிஷ்டை செஞ்சிருக்காங்க. நந்தி கருவறைக்கு எதிர ஒரு சிறு குழி உள்ளது. இது தொடர்பாகவும் ஒரு கதை சொல்றாங்க. இந்த கோவில் உருவான காலத்தில் ஒரு ரிஷபம் ஒன்று இந்த ஊருக்கு வந்திருக்கு. ஊர் மக்களை அது பயமுறுத்தி இருக்கு. மக்கள் இறைவனிடம் முறையிட்டு இருக்காங்க. சிவன் அந்த நந்தியை தன் எதிரே உள்ள சிறிய குழியில் அமர்த்தி கொண்டார்னு சொல்றாங்க. கோவில் கருவறையில் உள்ள 27 கட்டங்களை 27 நட்சத்திரங்களை குறிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் இருக்கிற 8 கோவிலோட சிறப்பம்சங்களை அடுத்த வீடியோக்களை பார்க்கலாம்.